தமிழ்நாட்டில் ஒரு ஏக்நாத் சிண்டே உருவாவார். மகாராஷ்டிராவைப் போல ஆட்சி மாற்றம் இங்கேயே நடக்கும் என்று பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்தை தமிழ் மக்கள் கூர்ந்து கவனிப்பது அவசியம். மகாராஷ்டிராவில் சிவசேனா கூட்டணியை வீழ்த்தி முதல்வராக இருந்த உத்தவ் தாக்கரேயை பதவியிறக்கம் செய்தது பாஜக. மாநில ஆட்சியை கைப்பற்றி ஏக்நாத் சிண்டே முதல்வராகவும் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வராகவும் ஆக்கப்பட்டனர். பாஜகவின் ராஜதந்திர அரசியலுக்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. இதைப்போல தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் என்று சொல்ல வருகிறார் திரு அண்ணாமலை. திமுக கட்சிக்குள்ளேயே சிண்டே போன்றவர்களை உருவாக்கி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி திமுகவில் பிளவை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி விடுவோம் என்று சொல்ல வருகிறாரா அண்ணாமலை? களத்தில் வலுவாக நிற்பதற்கும் கட்சிக்காரர்களிடம் கைதட்டல் வாங்குவதற்கும் இந்த கன்னட வார்ப்பு கதைத்தது என தமிழ் மக்கள் எளிதாக இதை கடந்து போய்விட முடியாது. இதனை கூர்ந்து ஆய்ந்திட வேண்டும். இவரின் கூற்றுப்படி பார்த்தால் பாஜக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட கட்சி, நேர்மை நெறியில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய கட்சி என்று சொல்லுவது பொய் பிரச்சாரமா? கர்நாடகாவில் நேர்மையான IPS அதிகாரியாக அண்ணாமலை இருந்தார், நேர்மையான தலைவராக தமிழகத்தில் உருவாவார் என்று சொல்லுவது மாய் மாலமா, கட்டுக்கதையா? மக்களின் வெகு விருப்பத்தை மீறி ஜனநாயக நெறிகளை குழியில் புதைக்கும் மூன்றாம் தர கட்சி பாஜகவா? அப்படிப்பட்ட கட்சியின் தலைவர் அண்ணாமலையா என்று தமிழ் மக்கள் நிச்சயம் கேள்வி கேட்பார்கள். மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு MLAவிற்கும் 50 கோடி 100 கோடி பேரம் பேசி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதை போல பாஜகவினர் திமுக MLAக்களை விலக்கி வாங்குவதற்கு செலவு செய்ய போகிறார்களா? இதற்கான பெருந்தொகை எங்கே இருந்து வரப்போகிறது? பெரும் முதலாளிகளிடமிருந்து வருகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு சட்டத்திற்கு புறம்பாக சலுகைகளை அளிக்கப் போகிறீர்களா? இந்த நாட்டின் இயற்கை வளங்களை முறைகேடாக அவர்களுக்கு அளித்து பெருந்தொகையை பெறப்போகிறீர்களா? இப்படியாக கேள்விகள் விவரம் அறிந்த தமிழர்கள் விரைவில் கேட்பார்கள். ஏக்நாத் சிண்டே தலைமையிலான MLAக்களை குஜராத் அழைத்து சென்றதைப் போல வெள்ள பிரச்சனை பெரிதாக இருந்த நேரத்தில் அஸ்ஸாமுக்கு அந்த MLAக்களை கூட்டிச் சென்றதைப் போல அண்ணாமலை இந்த MLAக்களை எங்கே டூர் அழைத்து செல்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறார் என்று அவர் விளக்கிட வேண்டும். அது ரகசியமா? அவர் பக்கத்திலே என்னடா செய்வது என்று உட்கார்ந்து கொண்டு இருக்கும் கரு நாகராஜனுக்கும் VP துரைசாமிக்கும் இந்த ரகசியம் பற்றி தெரியுமா? பாஜக கொள்கை நெறியில் நிற்கக்கூடிய கட்சியா, இல்லை இது போன்ற குதிரை பேர அரசியலில் கைதேர்ந்த மூன்றாம் தர கட்சியா என திரு அண்ணாமலை தமிழ் மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும். தமிழ் மக்களுக்கு திமுகவின் மீது ஆறா கோபம் உண்டு. தமிழர் அடையாளங்களை பெயரளவிற்கு காட்டி தமிழர் மத்தியில் பொய் பிரமையை ஏற்படுத்துகின்ற கட்சி அது. ஈழத் தமிழர் விடுதலையில் வரலாற்று துரோகத்தை இழைத்த கட்சி, மாநில சுயாட்சி கோரிக்கையை மழுங்கடித்த கட்சி, ஊழலை தமிழகத்தில் நீக்கமர நிறைய செய்த கட்சி. இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் தமிழ் மக்களுக்கு திமுகவின் மீது ஏராளமாய் உண்டு. ஆனால் ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக கட்சியில் பிளவு ஏற்படுத்தி ஆட்சியை கவிழ்ப்போம் என குதிரை பேர அரசியல் பற்றி கூசாமல் பேசுவது நெறிகள் நீக்கிறோம் என்று மார்தட்டும் பாஜகவிற்கு நல்லதல்ல. நேர்மை பிம்பம் காட்டுகின்ற அண்ணாமலைக்கும் அழகல்ல. இதனால் பாஜகவிற்கு பின்னடைவையே தமிழ் மக்கள் ஏற்படுத்துவர். டெல்லி ஏகாதிபத்தியம் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், தமிழ் மக்கள் கண்மூடி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற இந்த கன்னட வார்ப்பு அண்ணாமலையின் கனவு தமிழ்நாட்டில் நனவாகாது என்பதே உண்மை. நாட்டு மக்களிடத்தில் நஞ்சை விதைத்து நாசகார அரசியல் செய்கின்ற மதவாத பாசிச கட்சி பாஜக என்கிற கருத்தோடு குதிரை பேர அரசியல் பற்றி தொடர்ந்து பேசினால் அதனை ஊழல் கட்சியும் கூட என்று உறுதியாக கருதி தமிழ் மக்கள் நிராகரிப்பார்கள் என்பதே நிதர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.